வீட்டிலேயே நாணயம் அச்சிட ஆரம்பித்தனர். செப்புக்கு பதில் தோல் நாணயங்கள் வந்தாலும் வந்தன. மக்கள் தங்கள் வீடுகளையே நாணயம் அச்சிட ஆரம்பித்தனர். நான் இதை எதிர்பார்க்கவில்லை பத்துதா. நாட்டு மக்கள் நாட்டின் நாணயத்தை இவ்வளவு சுலபமாக அடித்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தோல் நாணயங்கள் வந்ததின் விளைவு என்னவென்பதை உணர்ந்தீர்களா? உணர்ந்தேன். அவரவர்களே தோலில் நாணயம் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு செருப்பை வாங்கியவன் அதை வைத்துக் கொண்டு ஒரு வீட்டையே வாங்கிவிட்டான். என்ன செய்வது பத்துதா? என் நாட்டு மக்கள் அறிவு கெட்ட மக்கள். அரசன் எவ்வழி, மக்கள் எவ்வழி ஏனோ தெரியவில்லை. என் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கொண்டே போகின்றன. இத்தனைக்கும் எவ்வளவு பெரிய மேதாவி நான், எவ்வளவு பெரிய அறிவாளி நான். என் மக்களை சொல்லுகிறார்கள் நான் ஒரு அறிவாளி என்று. அப்படி யாரும் சொன்னாக தெரியவில்லையே. நான் கூறினால் மக்கள் கூறிய மாதிரி தானே. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. தங்கள் நாணயங்களை தாங்களே திரும்ப பெறும்படி நேரிட்டது. செப்பு நாணயங்களுக்கு இருந்த மதிப்பும் போய்விட்டது. நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்து விட்டீர்கள். பொருளே இல்லை, எங்கிருந்து வந்தது ஆதாரம்? பொருளாதாரம். பத்துதா, என் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என் நாட்டு மக்கள் தான். என்னை புரிந்து கொள்ளவே மறுக்கிறார்கள். தலைநகரை தில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினேன். வேறு யாருக்காவது இப்படி ஒரு யோசனை தோன்றி இருக்குமா? தோன்றவே தோன்றாது. தங்களுக்கு மட்டும்தான் தோன்றும். தில்லி மக்கள் தேவகிரிக்கு போக மறுத்தார்கள். தலைநகரை மாற்றியது இருக்கட்டும், தில்லி மக்களை ஏன் தேவகிரிக்கு போக சொன்னீர்கள்? தேவகிரியில் மக்கள் வேண்டாமா? சரி, தேவகிரி சென்று கொண்டிருந்த மக்களை மீண்டும் ஏன் தில்லி திரும்ப சொன்னீர்கள்? தேவகிரி போய் சேரும் வரை உணவு போதவில்லை. மக்கள் வழியிலேயே மடிய ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்கள் விருப்பப்படி மீண்டும் தில்லிக்கே திரும்ப சொன்னேன். தில்லி திரும்ப மட்டும் மக்களுக்கு உணவு இருந்ததா? இல்லை, திரும்பும் போதும் மடிந்தார்கள். எப்படி இருந்தாலும் மடிய போகிறார்கள். அவர்களை தேவகிரிக்கே போக சொல்லி இருக்கலாமே. அங்குதான் நீ சுல்தான் முகமது பின் துக்ளக்கை காணலாம். தேவகிரி செல்லும் போது மக்கள் மடிந்தால் சுல்தானின் ஆணைப்படி மக்கள் தேவகிரிக்கு சென்றார்கள், மடிந்தார்கள் என்ற கெட்ட பெயர் எனக்கு வரும். தில்லி செல்லும் போது மக்கள் மடிந்தால் அவர்கள் விருப்பப்படியே தில்லிக்கே திரும்ப சொன்னேன். மக்கள் மடிந்தார்கள் என்று நான் சொல்லிவிடுவேன். தலைநகரை மாற்றியதில் மக்கள் மடிந்தார்கள். இதனால் நாட்டிற்கு என்ன லாபம்? ஜனத்தொகை குறைந்தது. சுல்தான், உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒருபுறம் இலவச மருத்துவமனை அமைக்கிறீர்கள், மறுபுறம் மனித வேட்டையாடுகிறீர்கள். இலவச மருத்துவமனை அமைக்கும் அதே கையால் எப்படி சுல்தான் மனித வேட்டையாடுகிறீர்கள்? இலவச மருத்துவமனைகள், மனித வேட்டை, என்னை கேட்டால் இரண்டுமே ஒன்றுதான் பத்துதா. ஒருபுறம் ஏழை மக்களுக்கு நன்கொடை, மறுபுறம் தாங்க முடியாத வரி. ஒருபுறம் எப்போதும் அல்லாவின் திருநாமம், மறுபுறம் நெஞ்சிலே ஈவிரக்கமற்ற செயல்கள். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார். உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வர வர என்னாலே என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை பத்துதா. ஆனால் ஒன்று நிச்சயம், நான் ஒரு மேதாவி. தங்கள் கொடூர செயல்களையும் தங்கள் அரசாங்கத்தையும் பார்க்கும்போது எனக்கு உங்கள் புத்தி சுவாதீனத்தின் மீதே சந்தேகம் ஏற்படுகிறது. என் புத்தி சுவாதீனத்தின் மீது உனக்கு சந்தேகமா?